வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம். அத்தியாயம் 60 அமுதனின் கவலை. நந்தவனத்து நடுவில் இருந்த குடிலில் சேந்தன் அமுதன் நோய்பட்டு படுத்திருந்தான். பூங்குழலி அவனுக்கு அன்புடன் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். வாணி அம்மை பாகம் செய்து கொடுத்த கஞ்சியை கொண்டு வந்து அவனை அருந்தும்படி செய்தாள். சற்று முன்னாலே தான் சுந்தர சோழ ஆதூர சாலையிலிருந்து வைத்தியர் வந்து சேந்தன் அமுதனை பார்த்து விட்டு போயிருந்தார். போகும்போது அவரிடம் பூங்குழலி தனியாக விசாரித்தாள். அமுதனுக்கு எப்படி இருக்கிறது? பிழைத்தெழுந்து விடுவானா என்று கேட்டாள். முன்னமே ஒரு தடவை காய்ச்சல் வந்து பலவீனமாக இருந்தான். அத்துடன் நீண்ட பிரயாணம் போய் திரும்பி குதிரை மேலிருந்தும் கீழே விழுந்திருக்கிறான். அதனாலெல்லாம் கூட பாதகமில்லை. ஆனால் அவன் மனதில் ஏதோ கவலை வைத்து கொண்டிருக்கிறான். அதனாலே தான் உடம்பு குணமடைவது தடைபடுகிறது என்றார் வைத்தியர். இதை உள்ளத்தில் வைத்து கொண்டு பூங்குழலி, அமுதா, உன் மனதில் என்ன கவலை? ஏன் உற்சாகமே இல்லாமல் இருக்கிறாய்? உன் மனக்கவலையினால்தான் உன் உடம்பு குணப்படுவது தாமதமாகிறது என்று வைத்தியர் சொல்கிறாரே என்றாள். அமுதன், பூங்குழலி, உண்மையை சொல்லட்டுமா அல்லது மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசட்டுமா என்றான். நான் அப்படி உள்ளொன்றும் புறமொன்றுமாக பேசுகிறவள் என்று சுட்டி காட்டுகிறாயா என்று கேட்டாள் பூங்குழலி. பூங்குழலி, உன்னுடன் பேசுவதே அபாயகரமாக இருக்கிறது. நீ பேசாமல் இருந்தால் உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பேன். என் அத்தைகளைப் போல் நானும் ஊமையாக பிறந்திருந்தால் உனக்கு சந்தோஷமாயிருக்கும் அல்லவா? ஒரு நாளும் இல்லை. நீ பாடும்போது நான் அடையும் ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. வெறும் பேச்சில் என்ன இருக்கிறது? ஒரு தேவார பாடேன். அதெல்லாம் முடியாது. உன் மனதில் என்ன கவலை என்று சொன்னால்தான் பாடுவேன். அப்படியானால் சொல்கிறேன் கேள். என்னுடைய கவலையெல்லாம் என் உடம்பு சீக்கிரமாக குணமாகிவிடப் போகிறதே என்றுதான். இதனை இப்படி சொல்கிறாய்? உனக்கு உடம்பு குணமாக வேண்டும் என்று நான் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீ குணமாகி விடுமை என கவலைப்படுவது ஏன்? என் உடம்பு குணமாகிவிட்டால் நீ என்னை விட்டுவிட்டு போய் விடுவாய் அல்லவா? அதை எண்ணித்தான் கவலைப்படுகிறேன் பூங்குழலி. பூங்குழலியின் முகம் காலை பனித்துளிகளுடன் ஒளிர்ந்த மலர்ந்த செந்தாமரையைப் போல் விளங்கியது. அவள் இதழ்களில் புன்னகை விரிந்தது, கண்களில் கண்ணீர் துளித்தது. அமுதா, உன் அன்பை எண்ணி என் நெஞ்சு உருகுகிறது. உன்னை விட்டுவிட்டு போகவும் மனம் வரவில்லை, போகாதிருக்கவும் முடியவில்லை. ஆம், அலைகடல் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது. அதனால் என்ன, நானும் உன் கூட வருகிறேன். அதற்கு உன் சம்மதத்தை தெரியப்படுத்து. என் உடம்பும் குணமாகிவிடும். அமுதா, நான் என் மனதிற்குள் செய்து கொண்டிருக்கும் சபதம் அதற்கு தடையாக இருக்கிறது. அதென்ன சபதம்? புவியாளும் மன்னனை மணந்து அவனுடன் சிங்காதனத்தில் அமர வேண்டும் என்பது என் மனோரதம். இது முடியாவிட்டால் கன்னி பெண்ணாகவே காலம் கழிக்க சபதம் செய்திருக்கிறேன். ஆம், பொன்னியின் செல்வர் உன் மனதில் இடம் பெற்றிருக்கிறார். ஆனால் பூங்குழலி, அது நடக்கிற காரியமா? நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். பொன்னியின் செல்வரிடம் இச்சோழ நாட்டில் பிறந்தவர்கள் அனைவரும் அன்பு கொண்டிருக்கிறார்கள். ஆடவர்கள், மங்கையர்கள், வயோதிகர்கள், சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லோரும் அருள்மொழிவர்மரிடம் நேயம் கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே நானும் அவரிடம் அபிமானம் வைத்தேன். அவர் காய்ச்சலுடன் படகில் கிடந்தபோது நீயும் நானும் சேர்ந்துதான் அவருக்கு பணிவிடை செய்து காப்பாற்றினோம். அப்படியானால் அவரிடம் வேறுவித எண்ணம் உனக்கு நிச்சயமாக இல்லையா? அமுதா, பொன்னியின் செல்வரை மணக்க பிறந்தவள் வேறொருத்தி இருக்கிறாள். அவள் கொடும்பாளூர் இளவரசி வானதி. நான் அவளிடம் ஏதோ விளையாட்டாக பேசப்போக அந்த பெண் நான் சிங்காதனம் ஏறுவதில்லை என்று சபதம் செய்தாள். மன்னர் குலத்தில் பிறந்தவள் அவ்வாறு சொல்லி சபதம் செய்திருக்கிறாள். நீயோ சிங்காதனம் ஏறித்தான் தீர்வேன், இல்லாவிட்டால் கன்னி பெண்ணாகவே காலம் கழிப்பேன் என்று சொல்கிறாய். அமுதா, என் அத்தை அரச குலத்தில் பிறந்தவரை நேசித்தாள். அதனால் அவளுடைய வாழ்க்கை துன்பமயமாயிற்று. என் அத்தை அடைய தவறிய பாக்கியத்தை நான் என் வாழ்நாளில் அடைவேன். ஏன் கூடாது? உனக்கு அந்த ஆசை ஏற்பட்டது என்னுடைய பாக்கிய குறைவினால்தான் என்றான் அமுதன். அப்படியே நீ நிராசை அடைய வேண்டும்? அரச குலத்தில் பிறந்தவர்தான் அரசனாய் இருக்கலாம் என்று விதி ஒன்றுமில்லையே. உன்னைப்போல் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வீர பராக்கிரம செயல்களினால் அராஜ்யங்களை ஸ்தாபித்து சிங்காதனம் ஏறியிருக்கிறார்கள். நீயும் இன்றைக்கு அத்தகைய சபதம் எடுத்துக்கொள். இந்த பெரிய பாரத நாட்டிலோ கடல் கடந்த அயல் நாடுகளிலோ உன் புஜபல பராக்கிரமத்தினால் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தீர்மானம் செய்து கொள். நான் உன்னை விட்டு பிரியாமல் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, அத்தகைய காரியங்களுக்கு நான் பிறக்கவில்லை. என் மனம் கத்தி எடுத்து போர் செய்வதில் ஈடுபடவில்லை. ஒரு சிறு பிராணியை இம்சிக்கவும் நான் விரும்பவில்லை. மணிமகுடமும் சிங்காதனமும் என் உள்ளத்தை கவரவில்லை. சிவபெருமானையும் சிவனடியார்களையும் ஏத்தி பரவி பாடிக்கொண்டு காலம் கழிக்க விரும்புகிறேன். ஆகையால் உனக்கும் எனக்கும் பொருத்தமில்லைதான். உன்னை நான் மணக்க விரும்புவது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போலத்தான். பூங்குழலி, உன்னை இங்கே தாமதிக்க சொல்வதில் பயனொன்றுமில்லை. நீ போய்விடு. என் உடம்பு குணமாவதற்கு காத்திராதே என்றான் சேந்தன் அமுதன். அச்சமயம் அக்குடிலின் வாசலில் காலடி சத்தம் கேட்கவே இருவரும் பேச்சை நிறுத்தினார்கள். அத்தியாயம் 61 நிச்சயதார்த்தம். வெளியில் காலடி சத்தம் கேட்டதும்
பூங்குழலி அச்சிறு குடிலின் வாசற் கதவை நோக்கி போனாள். அவள் தன்னை விட்டுவிட்டு அடியோடு போய்விடப் போகிறாள் என்று சேந்தனமுதன் எண்ணி பெருமூச்சு விட்டான். அவள் அவ்வாசற்படி வழியாக வெளியேறும்போது தன் உயிரும் தன் உடலை விட்டு வெளியேறிவிடும் என்று கருதினான். பூங்குழலி கதவை திறந்து வெளியில் பார்த்துவிட்டு மறுபடியும் கதவை அடைத்து தாளிட்டதை சேந்தனமுதன் பார்த்தான். இதென்ன விந்தை! தாளிட்டது மட்டுமில்லாமல் திரும்பவும் தன்னை நோக்கி வருகிறாளே! அவளுடைய உள்ளம் சிறிது இலகிவிட்டதோ? இலகினால்தான் என்ன? மறுபடியும் தன்னை வீரனாக வேண்டுமென்றும் ராஜ்யத்தை பிடிக்க வேண்டுமென்றும் சிங்காதனம் ஏறி அரசாள வேண்டுமென்றும் இவ்வாறு போதனை செய்து கொண்டேதான் இருப்பாள். உலக ஆசைகள் என்னும் புயற் காற்றினால் அலைவீசி கொந்தளிக்கும் கடல் அவளுடைய உள்ளம். சிவபெருமானுடைய பக்தியில் திளைத்து அமைதியுற்றிருக்கும் இனிய புனல்வாவியை ஒத்தது தன் மனம். அதில் எழுந்த சிறிய கொந்தளிப்பு இவளால் நேர்ந்ததுதான். பூங்குழலிக்கும் தனக்கும் ஒரு நாளும் ஒத்து வரப்போவதில்லை. அதை பற்றி வீண் மனோராஜ்யம் செய்வதில் என்ன பயன்? பூங்குழலி அவன் அருகில் வந்ததும் அவனை தன் குவளை மலர் கண்களால் உற்று பார்த்தாள். சேந்தன் அமுதனின் நெஞ்சும் தத்தளித்தது. கதவை ஏன் சாத்தினாய்? யார் வந்தனர்? ஒருவேளை அம்மாதானோ என்னமோ என்றான் அமுதன். யாராய் இருந்தாலும் சிறிது நேரம் காத்திருக்கட்டும். நம்முடைய பேச்சு முடியும் வரையில் வெளியில் இருக்கட்டும். ராஜாவும் ராணியும் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கே வந்து யாரும் தடை செய்யக்கூடாதல்லவா என்றாள். ராஜா ராணி? யார் ராஜா யார் ராணி என்று தடுமாறினான் அமுதன். நீ ராஜா, நான் ராணி. இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் உன் மனதில் ஏறவே இல்லையா? இல்லை பூங்குழலி, எனக்கு நீ போதனை செய்வதில் சிறிதும் பயனில்லை. உன் உள்ளப்போக்கும் என் உள்ளப்போக்கும் முற்றும் மாறானவை. அவை ஒத்து வர மாட்டா. ஒத்து வரும்படி நாம் தான் செய்ய வேண்டும் என்றாள் பூங்குழலி. அது முடியாத காரியம். உன்னால் முடியாவிட்டால் என்னால் முடியும். அமுதா, நான் தீர்மானம் செய்துவிட்டேன். அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டு அரியாசனம் ஏறும் எண்ணத்தை விட்டுவிட்டேன். அரண்மனை வாழ்வையும் அரச போகத்தையும் விட்டுவிட்டேன். அதை காட்டிலும் உன்னுடைய அன்பு கோடி மடங்கு எனக்கு பெரியது. நீ என் வழிக்கு வர மறுப்பதால் நான் உன்னுடைய வழிக்கு வருவேன். உன்னையே நான் மணந்து கொள்வேன். சேந்தன் அமுதன் பரவச நிலையை அடைந்தான். பூங்குழலி, எனக்கு இப்போது ஜுரமடிக்கவில்லையே, நான் கனவு காணவில்லையே. இப்போது நீ சொன்ன வார்த்தைகள் என் காதில் தவறாக விழவில்லையே, நான் தவறாக பொருள் கொள்ளவில்லையே என்றான். இன்னொரு தடவை சொல்கிறேன் கேள். நீ என் வழிக்கு வர மறுப்பதால் நான் உன்னுடைய வழிக்கு வர தீர்மானித்து விட்டேன். உன்னையே நான் மணந்து கொள்வேன். என் பெரிய அத்தையின் வாழ்க்கையை பற்றி நான் அறிந்து கொண்டிருந்த விவரங்கள் என் உள்ளத்தில் வீண் ஆசைகளை உண்டாக்கியிருந்தன. நியாயமாக அவள் சிங்காதனத்தில் வீற்றிருக்க வேண்டியவள் என்று அடிக்கடி எண்ணியதால் நானும் ஏன் சிங்காதனம் ஏறக்கூடாது என்ற ஆத்திரம் எனக்கு உண்டாகிவிட்டது. என் அத்தை கொலைகாரனுடைய வேலினால் மரணமடைந்த போது என்னுடைய ஆசையும் மடிந்துவிட்டது. அரண்மனையில் வாழ்கிறவர்கள் படும் அவதிகளையும் வேதனைகளையும் அறிந்து கொண்டேன். அலைக்கடலில் படகோட்டி கொண்டு ஆனந்தமாக கழிக்கும் வாழ்க்கைக்கு அரண்மனை வாழ்வு ஒரு நாளும் இணையாகாது. அமுதா, உனக்கு உடம்பு சரியானதும் இருவரும் கோடிக்கரை செல்வோம். அங்கே காட்டுக்கு நடுவில் உள்ள கோவிலில் குழகர் தன்னந்தனியாக துணை எவரும் என்று இருக்கிறார். நாம் இருவரும் கோடிக்கரை குழகருக்கு புஷ்ப திருப்பணி செய்வோம். சில சமயம் படகில் ஏறி கடலில் செல்வோம். ஈழ நாட்டின் ஓரத்தில் இனிய தீவுகள் எத்தனையோ இருக்கின்றன. அந்த தீவுகளில் ஒன்றில் சில சமயம் இறங்குவோம். அங்கே நீ ராஜாவாகவும் நான் ராணியாகவும் இருப்போம். அந்த ராஜ்யத்துக்கு யாரும் போட்டிக்கு வரமாட்டார்கள். அமுதா, இதெல்லாம் உனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லையே? ஒரே ஆட்சேபந்தான் பூங்குழலி. இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் அருகதை உள்ளவனா எனும் ஆட்சேபந்தான். இதையெல்லாம் நீ உண்மையாகத்தான் சொல்கிறாயா? பிறகு பெரிய ஏமாற்றத்துக்கு என்னை உள்ளாக்குவதற்காக சொல்லவில்லையே. இல்லை இல்லை, நீ உண்மையாகத்தான் சொல்கிறாய். எப்போது கோடிக்கரைக்கு புறப்படலாம்? உனக்கு உடம்பு நேரான உடனே புறப்படலாம். எனக்கு உடம்பு நேராகிவிட்டது பூங்குழலி. நான் வேணுமானால் இப்பொழுதே எழுந்து நடக்கிறேன், பார்க்கிறாயா என்று கூறிவிட்டு சேந்தன் அமுதன் எழுந்திருக்க முயன்றான். பூங்குழலி அவன் கையை பிடித்து எழுந்திருக்காமல் தடுத்து, வேண்டாம், இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கொள் என்றாள். வாசற்கதவை யாரோ லேசாக தட்டும் சத்தம் கேட்டது. அம்மா கதவை தட்டுகிறாள், திறந்துவிடு. அம்மாவிடம் இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்வோம் என்றான் அமுதன். பூங்குழலி போய் கதவை திறந்தாள். வாசலில் கண்ட காட்சி அவளை சிறிது வியப்புறச் செய்தது. அவள் எதிர்பார்த்தபடி கதவை தட்டியவள் வாணி அம்மை அல்ல. அரண்மனை சேவகன் ஒருவன் கதவை தட்டியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. கதவு திறந்ததும் சேவகன் ஒதுங்கி நின்றான். அப்பால் செம்பியன் மாதேவியும் இளவரசர் மதுராந்தகரும் நின்றார்கள். இன்னும் சிறிது தூரத்திற்கு அப்பால் பல்லக்குகள் 2 இறக்கி வைக்கப்பட்டிருந்தன. சிவிகை தூக்கிகளும் காவலர்களும் மரத்தடியில் நின்றார்கள். அவர்களில் ஒருவன் பிடித்து கொண்டிருந்த தீவர்த்தி வெளிச்சத்தில் இவ்வளவு காட்சியையும் கண்ட பூங்குழலி செம்பியன் மாதேவியின் முன்னால் தலைவணங்கி கும்பிட்டு, தாயே, வர வேண்டும் என்றாள். உன் அத்தை மகனுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது பூங்குழலி? வாணியம்மை இங்கே என்று கேட்டுக்கொண்டே மலவரையன் மகளாகிய முதிய பெருமாட்டி அந்த குடிசைக்குள்ளே பிரவேசித்தாள். மதுராந்தகன் வெளியிலேயே நின்றான். ஆனால் அவனுடைய குரோதம் ததும்பிய கண்கள் ஆர்வத்துடன் குடிசைக்குள்ளே நோக்கின. வருகிறவர் சிவபக்தி சிரோன்மணியும்
தங்களுக்கு மானியம் அளித்து காப்பாற்றி வருகிறவருமான செம்பியன் மாதேவி என்று அறிந்ததும் சேந்தன் அமுதனும் எழுந்தான். தாயே, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். முதல் சந்தோஷமான செய்தியை தங்களிடம் தெரிவித்த ஆசை பெறும் பாக்கியம் எங்களுக்கு கிட்டியிருக்கிறது. சிவபெருமானுடைய திருவருளாலே தான் இது நடந்திருக்க வேண்டும். இன்னும் என் அன்னையிடம் கூட சொல்லவில்லை. அன்னையே, இத்தனை காலம் கழித்து பூங்குழலி மனமிறங்கி என்னை மனம் புரிந்து கொள்ள இசைந்திருக்கிறாள். தாங்கள்தான் கூட இருந்து எங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். நாங்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு கோடிக்கரை குலகர் கோவிலுக்கு போய் அங்கே பூமாலை கைங்கரியம் செய்ய எண்ணியிருக்கிறோம் என்றான். செம்பியன் மாதேவியின் முகத்தோற்றம் இச்செய்தியினால் அந்த மாதரசி மகிழ்ச்சி அடைந்தாரா கலக்கமடைந்தாரா என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அவருடைய இதழ்களில் மகிழ்ச்சி புன்னகை தோன்றியது. ஆனால் கண்களிலோ கண்ணீர் ததும்பி நின்றது. அமுதனும் பூங்குழலியும் அவர் முன்னால் வணங்கிய போது மாதரசி தழுதழுத்த குரலில், குழந்தைகளே, இறைவன் அருளால் உங்கள் இல்வாழ்க்கை இன்பமயமாக இருக்கட்டும் என்று ஆசி கூறினார். அந்த சமயம் வாணியம்மை அங்கே வந்து சேர்ந்தாள். அவளிடம் செம்பியன் மாதேவி சமிங்கையினால் அமுதனுடைய உடம்பை பற்றி தெரிந்து கொள்ள வந்ததாக கூறினார். வந்த இடத்தில் அவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிற செய்தியை அறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்தார். அச்சமயம் வாணியம்மையின் முகபாவமும் கலக்கத்தையும் களிப்பையும் ஒருங்கே காட்டுவதாய் இருந்தது. மேலும் சிறிது நேரம் சேந்தன் அமுதனுடனும் பூங்குழலியுடனும் பேசிக் கொண்டிருந்த பிறகு செம்பியன் மாதேவி வேலி கிளம்பினார். அவரும் மதுராந்தகனும் பல்லக்குகள் இரண்டும் இறக்கி வைத்திருந்த இடம் நோக்கி சென்றார்கள். வழியில் ஒரு மரத்தடியில் முதிய பிராட்டியார் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அருகில் ஒருவரும் இல்லை என்பதை கண்ட பிறகு மதுராந்தகனை நோக்கி, பார்த்தாய மதுராந்தக, என் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகன் அதோ அக்குடிசையில் வாழும் சேந்தன் அமுதன். அவனுக்கு 5 வயதான போதே எனக்கு இச்செய்தி தெரிந்துவிட்டது. அவன் 8 நாள் குழந்தையாயிருந்த போது மூச்சு பேச்சற்று கிடந்ததை பார்த்து இறந்து விட்டதாக எண்ணினேன். பிள்ளை பாசத்தினால் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு இவனை கொண்டு போய் புதைத்து விட சொன்னேன். இவனை எடுத்து போன வாணி வெகு காலம் திரும்பி வரவே இல்லை. 5 ஆண்டு கழிந்த பிறகு இவளையும் இப்பிள்ளையையும் பார்த்ததும் உண்மையை தெரிந்து கொண்டேன். ஆயினும் உன்னை நான் கைவிடவில்லை. அவன் என் வயிற்றில் பிறந்த மகன் என்பதற்காக அவனை அரண்மனைக்கு வரவழைத்துக் கொள்ளவும் இல்லை. எல்லாம் இறைவன் திருவிளையாடல் என்று எண்ணி உன்னை என் வயிற்றில் பிறந்த மகனை காட்டிலும் 10 மடங்கு அருமையாக வளர்த்து வந்தேன். அதற்காகவெல்லாம் எனக்கு இப்போது இந்த வரத்தை நீ கொடு. சோழ சிங்காதனம் வேண்டாம் என்று சொல்லிவிடு. நீ சிங்காதனம் ஏறுவதற்கு கூட நான் ஆட்சேபிக்க மாட்டேன். ஆனால் உன் வம்சத்தில் பிறக்கும் பிள்ளைகள் ஊமையாக இருந்துவிட்டால் அதை நினைத்துதான் அஞ்சுகிறேன் என்றார். இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி வந்த போது மதுராந்தகனுடைய முகம் பேயடித்த முகமாக காணப்பட்டது. அவன் மனம் செய்து கொண்டிருந்த சின்ன பழுவேட்டரையரின் மகளுக்கு ஒரு பெண் மகவு பிறந்திருந்தது. அதற்கு 2 பிராயமாகியும் இன்னும் பேசத் தொடங்கவில்லை என்பது அவனுடைய நினைவுக்கு வந்தது. பிரமை பிடித்து மரத்தோடு மரமாக நின்ற மதுராந்தகனை பார்த்து அவனை வளர்த்த அன்னையாகிய மாதரசி, குழந்தை, ஏன் இப்படியே நின்று விட்டாய்? வா போகலாம். அரண்மனைக்கு போய் நன்றாக யோசித்து நாளைக்கு பதில் சொல் என்றார். மதுராந்தகன் தட்டு தடுமாறி, தாயே, யோசிப்பதற்கு நீ என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. தாங்கள் போங்கள். என்னுடைய இடத்தில் அரண்மனையில் வளர்ந்திருக்க வேண்டிய தங்கள் குமாரனிடம் சிறிது பேசிவிட்டு பிறகு வருகிறேன் என்றான். அப்படியே செய். வரும்போது பல்லக்கின் திரைகளை நன்றாக மூடிக்கொண்டு வா. கொடும்பாளூர் வீரர்கள் உன்னை பார்த்துவிட்டால் ஏதேனும் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அம்மாதரசி மேலே பல்லக்கை நோக்கி நடந்தார். மதுராந்தகனுடைய முகம் முன்னை விட குரோதமும் மார்ச்சரியமும் நிறைந்த பயங்கர மாறுதல் அடைந்ததை அப்பெருமாட்டி கவனியாமலே அங்கிருந்து சென்று விட்டார். அத்தியாயம் 61 நிறைவுற்றது.